என்ன பார்வதி அக்கா, அதிரசம் நல்லா வருதுல்ல? பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா செஞ்ச அதிரசம் ரொம்பவே நல்லா இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் போதாது. உன்ன எதுக்கு அடிக்கிற? பேசாம சாப்பிட வேண்டியது தானே. எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவியா? என் பெரிய பொண்ணு மாப்பிளையும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்க்கா. அம்மா, சப்னா, விஜயா. ஹாய் அக்கா. நல்லா இருக்கேம்மா சுப்னா. மாமா நல்லா இருக்கேன். மாமா சொல்லுங்க. எதுக்குமா? தரங்க சொல்றேன். அட எதுக்குமா? அட தரங்க என்ன சொல்றல? ஆ அத்தை வீட்டுக்கு வந்த மாமாக்கு அதிர்ஷ்டத்தோட வரவேற்பு. அப்புறம் இந்த ஸ்வப்னாவோட ஒரு செல்ஃபி. இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, அதுக்குள்ளே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க துர்கா? நல்லா இருக்கேம்மா. அக்கா, ஊர்ல இருந்து வந்தீங்களே, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஹாய், செல்போனு. அக்கா, இது எனக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த செல்போன் பைத்தியத்துக்கு செல்போன் சூப்பரா இருக்கு. உனக்கும் நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்னது? சலங்கையா? தேங்க்ஸ் அக்கா. இப்ப இவளுக்கு எதுக்கு இந்த சலங்க? அத வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்ன? அம்மா, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், என்ன வேணாலும் சொல்லுங்க, என் நாட்டியத்தை எதுவுமே சொல்லாதீங்கன்னு. டெல்லிக்கு போய் இந்தியா லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுதான் என்னோட பெரிய ஆசையே. அழகா கல்யாணத்தை பண்ணிக்காம இதெல்லாம் எதுக்கு? நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. அம்மா, அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிர். உங்களுக்கே தெரியும்ல. ட்ரை பண்ணட்டும், விடுங்க. அப்பா இருந்திருந்தா அவ ஆசையை நிறைவேற்றிருப்பாரு இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. பரவாயில்ல. ஹலோ, உங்க அக்காவோட சேர்த்து உங்க மாமாவும் வந்திருக்கேன். என்னையும் கொஞ்சம் 2 பேரும் மறந்துடாதீங்க. அட என்ன மாமா, இது அக்கா வாங்கியிருந்தாலும் இதுல உங்களோட உழைப்பும் இருக்குல்ல. எங்களுக்கு மாமா அப்பா எல்லாமே நீங்க தானே. இது எல்லாத்தையும் வீண் செலவுன்னு சொல்றாரு உங்க மாமா. அப்படியா மாமா? ஆமா, இந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணா நாளைக்கு உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு இது யூஸ் ஆகும்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவன் சும்மா பண்ணிப்பானா? பெரிய முட்டையை கேட்க மாட்டான். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு என் தங்கச்சிங்க சந்தோஷம் தான் முக்கியம். போதும் விடுங்க, போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். அவங்க அப்படிதான். நீங்க வாங்க. சலங்க ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்குல்லக்கா. என்னம்மா துர்கா, எப்போ வந்த? நேத்து தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு, போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. நல்லா இருக்கியா துர்கா? நல்லா இருக்கேன். எத்தனை மாசம்? நேத்து தான் 9 மாசம் ஆரம்பிச்சது. சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி துர்கா. நீ போமா. ஆமா மாமா, நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? நான் எப்பயும் ரெடி தான்டா. ஆனா உங்க அக்கா இருக்காளே, என் தங்கச்சிங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். வாய் மூடுங்க. அக்கா, கல்யாணத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏய், பேசாம வாய மூடிட்டு போ. என்ன நீ? கிரீன் கலர் செம்மையா இருக்கடா. பை ஒன் கெட் ஒன் இல்லடா, பை ஒன் கெட் 2 ஃப்ரீ மச்சான். பேக் சூப்பரா இருக்குடா. அட, ஃப்ரண்ட் இன்னும் சூப்பரா இருக்குடா. என்னடா சொன்ன? என்னங்க என்ன நடிக்கிறீங்க? என்னண்ட கமெண்ட் பண்ணு. நான் ஒண்ணு சொல்ல. என்ன கமெண்ட் பண்ணு? இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. துர்கா, பிரச்சனை பண்ணது போதும், வா போலாம். மாமா, நீங்க பேசாம இருங்க. இன்னொரு தடவை என் தங்கச்சிங்களையோ இல்ல வேற எந்த பொண்ணுக்காவது கமெண்ட் கொடுத்தா கொன்னுடுவேன். சொல்றேன்ல, போலாம் வா. அவனுங்க கமெண்ட் பண்ணது உங்களை இல்ல, எங்களை. நான் சொல்றேன், நீ வா வா. என்ன நீங்க இதெல்லாம் இப்ப பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. இதெல்லாம் காமன். பார்த்துட்டு பார்க்காம போற மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த துர்காக்கு தெரியாது. நல்ல நாள் அதுமா, எதுக்குமா பிரச்சனை? மாப்பிள்ள, நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க மாமா. லேட் ஆயிடுச்சா?
ரொம்ப சாரி. உன் சாரி யாருக்கு வேணும்? போதும் நீ பார்த்தது. வீட்டுக்கு அக்கா வந்திருக்காங்க. என்னை இன்னும் 3 நாளைக்கு பாக்குறது கஷ்டம். அக்கா வந்திருக்காங்க. நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளோதான். அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு வேண்டாமா கல்யாணம்? இரு, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. என் அக்கா மூட பார்த்து நம்ம காதல பத்தி நானே அக்கா கிட்ட சொல்றேன். ஒருவேளை உங்க அக்கா ஒத்துக்கலனா? அக்கா வெளியில இருந்து பார்க்க கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் அவங்க மனசு தங்கம். நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம்னா மனசு உருகிடுவாங்க. ஐயோ, அப்ப சீக்கிரமா உருக்கிடுமா? தனிமையில செத்து வாடிக்கிட்டு இருக்க. என் செல்ல கிருஷ்ணா தனியா இருக்க கூடாதுன்னு இந்த ராதாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு விஜயா. நம்ம காதலோட அடையாளமா இந்த ராதாவை கொடுத்திருக்கேன். இது எப்பவும் உன்கிட்ட தான் இருக்கணும் சொல்லிட்டேன். இத பாக்குற ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு ஞாபகம் வரணும். நீ கொடுத்த இந்த ராதாகிருஷ்ண பொம்மைய என்னோட இதயத்திலேயே பத்திரமா வச்சுப்பேன். என்ன நம்புற உன்னை என் உயிரை விட பத்திரமா பார்த்துப்பேன். நீ பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். சரி, நான் கிளம்புறேன். வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. ஏய் விஜயா, அதுக்குள்ள போறேங்கிற? ஏய், சொப்னா, சொல்லுங்க மாமா. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 4 மணிக்கு எந்திரிப்பா மாமா. அப்பா, பெரிய விஷயம் தாமா. அவ்வளவு காலையில எழுந்து என்ன பண்ணுவ? ரொம்ப முக்கியமான வேலை செய்வேன். ஆஹா, என்ன அந்த இம்பார்ட்டன்ட் வேலை? இந்த போன் இருக்குல்ல, இத சார்ஜ்ல போட்டு திரும்ப தூங்கிடுவேன். பெரிய வேலை தான். உன்னை கேட்டல, என்னத்தான் சொல்லணும். சாப்பிடு சாப்பிடு. ஆமா மாமா, எனக்கு ஒரு டவுட். மனைவிய சரி பாதின்னு எதுக்கு சொல்றாங்க? சிம்பிள்மா, பாதி புரியும் பாதி புரியாது. அவங்க தான் சரி பாதின்னு சொல்லுவாங்க. என்னது? உன்னை பத்தி பேசலமா, சும்மா ஜெனரலா பேசிட்டு இருந்தேன். உன்னை பத்தி தான் எனக்கு முழுசா தெரியுமே. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன பத்தி தான் சொல்றீங்கன்னு. நடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோமா. எனக்கு போதுமா. விஜயா, சாப்பாடையே மிச்சம் வச்சுட்டு போறேன். வயிறு ஃபுல்லாயிடுச்சுக்கா. வேணான்னு சொல்லி அம்மா நிறைய வச்சுட்டாங்க. சாப்பாடு தான் நமக்கு கடவுள். வேஸ்ட் பண்ணாம உட்காந்து சாப்பிடு. உட்காரு. உட்காருமா. எனக்கு போதுமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன தெரியாம? அப்ப வேற யார நினைச்ச? அது இங்க கேட்டுட்டு இருந்தா அங்க என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. காதல் பறவைகள் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம திருட்டு மொழி முழிக்குதுங்க. விஜயா, நிஜமாவா? ஆமாக்கா, 2 பேருமே விரும்புறோம். அறிவறிக்கா உனக்கு? இந்த விஷயத்த வீட்டுல வந்து பேச வேண்டியதானே? இப்படி பதுங்க வந்து நிக்கிற. தேங்க்ஸுங்க. எதுக்கு? என்கிட்ட அடி வாங்கினதுக்கா? இல்லங்க, எங்க காதலை ஏத்துக்கிட்டதுக்கு. நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. அது வந்து நீங்க எப்படியும் ஒத்துப்பீங்கன்னு. புரியுது. நீங்க 2 பேரும் விரும்புறீங்க. நான் என்ன சொல்றது? அம்மா, ஜெகதீஷை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க. நீங்க உள்ள வாங்க தம்பி. ஓ, போ.
அப்பாடா ஒரு மூட்டை குறைஞ்சது. இனி நீதான். நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டேனே. நான் கட்டிக்க போறவரு IAS IPS ரேஞ்சில இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். IAS IPSனா அப்ப நீ அந்த ரேஞ்சில தானே படிக்கணும். படிக்கிறேன் மாமா. ஆனா செலவெல்லாம் உங்களோடது. அப்போ அந்த செலவு என் தலையில தானே. அம்மா இன்னைக்கு அவர் கொடுத்த ஷாக்கே போதும், உள்ள வா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. அக்கா உங்க ஃபோன். அக்கா மாமா போறதுக்கு முன்னாடி ஃபேமிலியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இனிமே செல்ஃபி எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பி. ஒரு 2 days இருக்கலாம்லக்கா. முடியாதுமா, எனக்கும் மாமாக்கும் லீவ் கிடைக்காது. ஓகே மாப்பிள, பொண்ணு ஜாக்கிரதை. அது அப்படியே உங்க பொண்ணுகிட்டயே சொல்லுங்க. மாமா அம்மா சொன்னது அக்கா கைப்பக்குவத்தை பத்தி. நான் கூட அதை பத்தி தான் உங்க அம்மாட்ட சொன்னேன். போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேம்மா. பாய் கா. பாய். பாய் பாத்துக்கோங்க. பாய் மாமா. பாய். அந்த கேனல் ஸ்டே பின்னாடி ஏறிக்கடா. சரிண்ணா. ரைட். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயந்தி மேடமுக்கு ஒரு 2 கேன் போட்டுரு. சரி, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. சரி, நீ கிளம்பு. சொன்ன வேலையை பாரு. வேற ஃபோன் பண்ணிருக்கானே. எத்தனை தடவை ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே போகல. என்னாச்சு? ஓ, அதா ஃபோன் கீழே விழுந்துருச்சுமா. அது சரி, நீ ஏன் டென்ஷனா இருக்க? தங்கச்சிங்களுக்கு அம்மாக்கு யாருக்குமே ஃபோன் போல. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஐயோ, கிராமம் இல்லமா, அது சிக்னல் இல்லாம இருந்திருக்கும். பார்த்துட்டா அவங்களே பண்ணுவாங்கம்மா. இல்லைங்க, மத்தியானத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸே வரல. அப்போ ஜெகதீஷுக்கு ட்ரை பண்ணி பாத்தியா? அவனோட நம்பர் என்கிட்ட இல்லையே. ஐயோ, நம்பர் இல்லையா? எனக்கு ஏதோ பயமா இருக்கு. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்குங்க. ஏமா, இப்பயா டைம் நின்னு பாத்தியா? காலையில எழுந்து போய்க்கலாம், ஒண்ணும் பயப்படாத. இல்லைங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். வா, நான் தான் சொல்றேன்ல, வெளிய காலையில கிளம்பு. ஃபோன் எடுக்கவே இல்ல, அதனால தான் சொல்றேன், பார்த்துட்டு வரலாம். நான் சொல்றேன்ல, வா. என்னங்க இது? போட்டிருக்கேங்க. எங்க போயிருக்காங்க? பக்கத்துல கேட்டு பார்க்கலாம் வாங்க. அக்கா, எப்போ வந்து துர்கா? இப்பதான் வந்தேன். எங்களோட வீடு பூட்டி இருக்கு. வீட்ல எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லல. நேத்துல இருந்து பூட்டி இருந்ததால உன்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். துர்கா, என் தங்கச்சிங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்கக்கா. அவ்வளவு தடவை கால் பண்ணி அவங்களுக்கு காலே போகல. குறைஞ்சபட்சம் மெசேஜ் ஆவது போடுவாங்க. ஆனா இப்ப அது கூட இல்ல. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. வா, ஒரு வாட்டி ஊர்ல போய் பார்க்கலாமே. வா, பாருங்க.
டேய் பசங்களா எல்லாரும் உள்ள போங்க. மாஸ்டர் மாஸ்டர் என் தங்கச்சி சொப்னா ஸ்கூலுக்கு வந்தாளா? என்ன துர்கா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்ல சொப்னா வீட்ல இல்ல, அதான் ஸ்கூலுக்கு வந்திருக்காளான்னு கேட்டேன். நேத்து கூட ஸ்கூலுக்கு வரலமா? அவ ஃப்ரெண்ட்ஸ கேட்டேன் வரலன்னு சொன்னாங்க. சரி வா. போலாம். பூசாரி ஐயா, என்னம்மா துர்கா? என் அம்மா கோவிலுக்கு ஏதாவது வந்தாங்களா? இல்லையே. வீடு பூட்டி இருக்க, போனும் போக மாட்டேங்குது. அப்படியா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்க அம்மா கோவிலுக்கு வருவாங்க. இந்த வாரம் வரல. ஊர்ல விசாரிச்சிங்களா? ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டோம், ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நம்ம பிரசிடென்ட் போய் பாருங்க. சரிங்க சார். சித்தப்பா. என்ன துர்கா, என்ன ஆச்சுமா? எதுக்கு அழுகுற? அது நேரு துர்கா, நேத்துல இருந்து அத்தையும் அப்புறம் அவங்களோட பொண்ணுங்களையும் காணும். அவங்க நடிச்சதை பயந்துட்டு இருக்கேன். யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அக்கம் பக்கம் விசாரிச்சு பாத்தியா? எல்லாரையும் கேட்டுடுங்க, யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட்? 2 வயசு பிள்ளைங்க இருக்காங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவமானம் அது இதுன்னு ஏதாவது வரும். அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? துர்கா, நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுமா. வேணும்னா எஸ்ஐ கிட்ட நான் பேசுறேன். நீ போமா, சரி. தைரியமா போமா. ஜெகதீஷ் பாத்தீங்களா? அவனையும் நேத்தில இருந்து ஆளை காணுமா? காணுமா? ஆமாப்பா. சரி நான் போறேன். சரி போங்க. யோ சவா. என் பேர் சவா இல்ல சார், சிவா சார். ஏதோ ஒண்ணுயா, சவுண்டு வந்தா போதும். என்ன சார், நைட்டு தூக்கமே இல்லையா? அது இல்லையா சிவா, ரொம்ப நாளா நான் டிங்கு சிக்கா பண்ணல இல்லையா? இந்த பாடி என்கிட்ட ஏதோ கேக்குதுயா. சித்தப்பா. என்னம்மா இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். என்னாச்சு? அம்மாவையும் தங்கச்சியும் நேத்துல இருந்து எங்க தேடியும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணுங்க ப்ளீஸ். பொண்ணு வாசனை. பொண்ணு வாசனையா? அழுதுகிட்டு இருந்தாலும் பார்க்க சூப்பரா இருக்கானே. என்ன ராமையா, என்ன கேஸ்? சார் மிஸ்ஸிங் கேஸ் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஓ ஓ. வணக்கம் சார். அழாதம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது அது அம்மா தங்கச்சிங்களெல்லாம் நேத்துல இருந்து காணோம் சார். இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. உன்னோட அம்மா உன்னோட 2 தங்கச்சிங்களை காணாமா? அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அம்மாக்கு 40 இருக்கும், தங்கச்சிங்களுக்கு 17, 20 சார். அப்படின்னா அம்மா பொண்ணு எல்லாரும் வயசுல இருக்கிறவங்க தான். இங்க பாருமா, இப்பெல்லாம் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் பொண்ணுங்க சீக்கிரமா பசங்க கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்படி இவங்களும் யார் கூடவாவது கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஒரு 10 days என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்துருவாங்க. விடு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசணுமா?
இந்த பார்வையாலேயே கொல்றையேமா. என்னப்பா புருஷா, இவளை சரியா பயன்படுத்திக்கலையா? ஏய், என்ன சொன்ன? துர்கா என்ன பேசுற? துர்கா துர்கா வேணாம் துர்கா. என்ன சார், பேசுன please, நீ? சார். நிறுத்து. என்னடி போலீஸ்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சார் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். வாய மூடு. என் காலரையே பிடிக்கிறான்னா என்னடா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பவரா? கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவியோ பண்ணு போ. என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுக்காம என்ன அவமானப்படுத்தி என் புருஷனையும் அடிச்சிட்டல்ல, மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் மேலதிகாரி கிட்ட இல்ல, அவரோட அப்பங்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. என்னை எந்த கொம்பனாலையும் ஒன்னும் புடுங்க முடியாது. யோ சிவா சார், இவ புருஷனை கூட்டிட்டு போய் போலீஸ்னா என்னன்னு காட்டு. சார் என்ன சார் பண்றீங்க? சார் கேஸ் கொடுக்கணும் சார். சார் நான் யாருன்னு உனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிடும்.